தமிழகத்தில 2 வேட்டி கட்டிய தமிழர்களுக்கு வாய்ப்பு வந்தது. அந்த வாய்ப்பினை கெடுத்தவர் யார் என்று உங்களுக்கு தெரியும். இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தான். மதுரை எய்ம்ஸ் ஏன் கட்டலைன்னு கேட்டதுக்கு முதல்ல அதிமுக கிட்ட போய் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அப்படியே அதை திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில் ஏன் கொண்டு வரல? 40% ஊழல் என்பது ஒரு குறைந்தபட்சம் சிந்திக்கக்கூடிய திறன் படைத்தவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்று நீங்கள் தான் எனக்கு சொல்ல வேண்டும். நிறைய ஊழல்கள் இருந்தனால தான் அப்படி ஒரு தோல்வியை தழுவியிருக்கு பாரதிய ஜனதா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இத்தனை ஊடகங்கள் வந்ததுக்கப்புறம் நீங்க இதை எப்படி உண்மை இல்லைன்னு எப்படி நீங்க சொல்ல முடியும்? காங்கிரஸ் திமுகவோட கட்டுப்பாடுன்னு சொல்றதோட திமுகவோட ஒத்தடிமைகளா இருக்கு. வணக்கம் நேயர்களே, எம்ஜிஆர் டிவி மூலமாக உங்களை எல்லாம் சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. நாடாளுமன்ற தேர்தலை சந்திப்பதற்காக அனைத்து கட்சிகளும் மும்முரமாக களத்தில் இறங்கியிருக்கின்றார்கள். 2024 யாருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு போட்டி இப்பொழுதே நிலவ தொடங்கிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து உள்துறை அமைச்சர் அவர்கள் இன்னைக்கு தமிழகத்துக்கு நேற்று இரவே வந்துட்டாங்க. வந்தது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. இன்னைக்கு வேலூரில் ஒரு கூட்டம் நடத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சேலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழக முதல்வர் அவர்கள் இன்னைக்கு நிறைய நலத்திட்டங்களை மக்களுக்காக திறந்து வைத்து சில விஷயங்களையும் அவர் பேசியிருக்கார். இது எல்லாமே இன்றைய பொழுதின் பேச்சு பொருளாக இருக்கின்றது. நம்மளிடமும் கேட்பதற்காக நிறைய கேள்விகள் இருக்கு. இப்பொழுது வலதுசாரி ஆதரவாளர் திரு நித்யானந்தம் அவர்கள் நம்மோடு இணைகிறார்கள். வணக்கம் சார். சார், தமிழகத்தில் இருந்து ஒருவரை பிரதமராக்குவோம் அப்படின்னு அமித்ஷா அவர்கள் இன்னைக்கு பேசியிருக்காரு. அதுல இருக்கிற சூட்சுமம் என்ன? ஸ்டாலின் குடும்பத்தார் தமிழர்கள் இல்லை அப்படிங்கறத குத்தி காட்டுறதுக்காக அப்படி சொல்லியிருக்காரா? இன்றைக்கு அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவர் பிரதம அமைச்சராக இருக்க வேண்டும், பிரதமராக ஆக வேண்டும் என்று தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்திருக்கிறார். அதை ஆக்குவோம், அதை நிறைவேற்றுவோம் என்று சொல்லியிருக்கிறார். எந்த காலத்திலே அதை நிறைவேற்றப் போகிறார்கள், இந்த வருகின்ற தேர்தல் அதுக்கு அடுத்த தேர்தல் என்பது காலம்தான் முடிவு செய்யும். ஆனால் அவர் அதை குறிப்பிடும்போது ஏற்கனவே சொன்னார், தமிழகத்தில 2 வேட்டி கட்டிய தமிழர்களுக்கு வாய்ப்பு வந்தது. அந்த வாய்ப்பினை கெடுத்தவர் யார் என்று உங்களுக்கு தெரியும். இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தான், கருணாநிதி அவர்கள் தான் என்பதை தமிழ் மக்கள் நன்கு அறிவீர்கள் என்ற ஒரு நினைவூட்டலையும் அவர் சொல்லியிருக்கின்றார். எனவே அமித்ஷாவை பொறுத்தவரை தமிழ்நாடாக இருந்தாலும், உத்தரப்பிரதேசமாக இருந்தாலும், குஜராத்தாக இருந்தாலும், கர்நாடகாவாக இருந்தாலும் பிரதம அமைச்சர்கள் வருவது என்பது இந்தியாவிலிருந்து வர வேண்டும். அது தமிழ்நாடு இந்தியாவினுடைய ஒரு பகுதி. எனவே இதில் எந்த விதமான ஒரு சந்தேகத்திற்கோ ஏன் இப்படி சொன்னார் என்று கேட்பதற்கோ பொருள் இருப்பதாக நான் கருதவில்லை. இதுவரை அப்படி அரசியல் இருக்கவில்லை. வடநாட்டை சார்ந்தவர்கள் மட்டுமே தான், உத்தரப்பிரதேசத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான் வர முடியும் என்ற நிலை மாற்றி, ஜனதா வந்த பிறகு குஜராத்திலிருந்தும் வர முடியும் என்றாகி, ஜனதாதள் வந்த பிறகு கர்நாடகத்திலிருந்தும் வர முடியும் என்றாகி, இப்படி மாறி மாறி வந்திருக்கிறது. எனவே இன்றைக்கு இந்தியாவிலிருந்து எந்த மூலையில் இருந்து வேண்டுமானாலும் பிரதமரும் வரலாம், மலைவாழ் மக்களை சார்ந்தவர் நம்முடைய குடியரசுத் தலைவராகவும் ஆகலாம் என்று மிக தெளிவாக அரசியலை நல்ல முறையிலே சீராக நடத்தி கொண்டு வருகிறது மோடி தலைமையில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி. அதைத்தான் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இல்ல, பொதுவா தமிழர்கள் அப்படின்னு பிராக்கெட் பண்ணும்போது இங்க பல விதமான கேள்விகள் எழுது. ஒருவேளை அதுல ஏதாவது உள் அர்த்தம் இருக்குமா அப்படிங்கிறத உங்ககிட்ட கேட்டது. அமித்ஷா அந்த அளவிற்கு ஆழமாக தமிழகத்தில மொழி என்று சொல்லி போகக்கூடிய அளவிற்கு பேசுவார் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. அவர் பேச மாட்டார்கள். எனவே அவர் தமிழரா தெலுங்கரா என்ற ஆராய்ச்சி கடந்த காலத்தில குழந்தை வேலு காலத்திலிருந்து, எம்ஜிஆர் அவர்கள் காலத்திலிருந்து அந்த ஆராய்ச்சி இருந்து கொண்டிருக்கிறது. அனைவருக்கும் இப்பொழுது தெரியும். ஆனால் அது ஒரு பொருட்டே அல்ல. இந்தியாவிலிருந்து எங்கிருந்து வேண்டுமானாலும் வரலாம் என்று சொன்னால் ஆந்திராவிலிருந்து கூட வரலாமே. அதனால அது ஒரு பொருட்டு கிடையாது. இந்தியாவிலிருந்து எங்கிருந்து வேண்டுமானாலும் வரலாம். தமிழ்நாடு என்பது தனித்தமிழ்நாடு அல்ல. எச்சரிக்கையை தான் அவர் கொடுத்திருக்கின்றார்கள். இல்லை என்றால் அதனுடைய விளைவை சந்திக்க வேண்டியது. ஏற்கனவே நீங்க சொன்ன மாதிரி வேட்டி கட்டிய 2 தமிழர்கள், காமராஜர், மூப்பனார் எல்லாம் பிரதமர் ஆகிற அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டோம். அதுக்கு திமுக தான் காரணம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. திமுக தான் காரணமா அவங்க 2 பேரும் பிரதமர் ஆகாததுக்கு? இது நாடறிந்த உண்மை, தமிழகம் அறிந்த உண்மைதானே. மதுரை எய்ம்ஸ் ஏன் கட்டலைன்னு கேட்டதுக்கு முதல்ல அதிமுக கிட்ட போய் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அப்படியே அதை திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில் ஏன் கொண்டு வரல அப்படிங்கிற மாதிரியும் கேட்டார் அமித்ஷா அவர்கள். அப்போ அதிமுக கிட்ட தான் கேட்கணுமா, இல்ல இதை எப்படி நீங்க சொல்லுங்க? தவறு தவறு மொழிபெயர்ப்பிலே ஏற்பட்ட மிகப்பெரிய தவறு மொழிபெயர்ப்பில். ஏனென்றால் ஏன் திராவிட முன்னேற்ற கழகம், ஏன் டிஎம்கே அப்படின்னு அவர் பேசினார். நானும் கேட்டேன் அந்த பேச்சு. ஏ என்று சொன்னால் இந்த என்று இந்தியில மொழிபெயர்க்க, இந்தி தமிழ்ல மொழிபெயர்க்கும் போது ய கலம் ய ஷர்ட் அப்படின்னா இந்தன்னு அர்த்தம்.
இந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொல்வதற்கு அவர் ஏடிஎம்கே என்று சொன்னோன்னு அவர் ஏடிஎம்கே என்று பொருள் எடுத்துக்கொண்டார். மொழிபெயர்ப்பாளர் தவறான மொழிபெயர்ப்பு, அது கண்டிக்க வேண்டிய மொழிபெயர்ப்பு. அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அங்கே அவர் சொல்லவில்லை. அதனால்தான் அவர் கோபித்துக் கொண்டு மீண்டும் ஒரு முறை அதை சொன்னார். திராவிட முன்னேற்ற கழகம் தான் இது. அது மட்டுமல்ல, மிக தெளிவாக 18 ஆண்டுகள் நடுவண் ஆட்சியிலே இருந்து பங்கெடுத்தது யார்? அண்ணா திமுகவா? திமுக தானே. அப்ப திமுகவைத்தான் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் என்பது மிக தெளிவுபடுத்தியிருக்கின்றார். ஓகே, இப்போ ஊழலற்ற ஆட்சி அப்படிங்கிறது அவர் வச்ச ஒரு வலுவான வாதம். அந்த 2G 3G 4G அதை பத்தி எல்லாம் பேசியிருந்தார். 2வது ஜென்ரேஷனா இருக்காங்க, 3வது ஜென்ரேஷனா இருக்காங்க, மாறன் குடும்பத்தில் இப்படி இருக்காங்க, இப்போ நிறைய விஷயங்களை அவர் சொல்லி ஒரு நகைப்புக்குண்டான விஷயமாகவே அது பேசினாரு. அதுவும் இல்லாமல் ஊழலற்ற ஆட்சி அப்படிங்கிறத அவர் வச்ச ஒரு வலுவான வாதம். அதுக்கு திமுக தான் பதிலடி கொடுக்கணும். வேலூர்ல இப்ப தாமரை மலரும் அப்படின்னு அமித்ஷா ரொம்ப கான்பிடென்ட்டா சொல்லியிருக்காரு. வேலூர்ல பாஜகவுக்கு சாதகமா தான் இருக்கிறதா தான் அந்த களம். அல்ல, ஒரு கட்சியினுடைய தலைவர் இங்கே கட்சியின் வளர்ப்பதற்காக வந்திருக்கின்றார்கள், நிர்வாகிகளை சந்திக்கின்றார்கள், பாராளுமன்றம் நடக்க இருக்கின்ற அண்மையிலே நடக்க இருக்கின்ற அதுக்காக வந்திருக்கின்ற பொழுது அவர்கள் குறிப்பிட்ட ஒரு சில தொகுதியை குறியிட்டு இருக்கலாம். அதிலே வேலூர் இருக்கலாம். எனவேதான் தென் சென்னை வேலூர் முதல் முறையாக இப்பொழுது வரும்போது 2 தொகுதியை அவர்கள் கோடிட்டு காட்டியிருக்காங்க. யார் கூட்டணிக்கு வந்தாலும் கூட, பாஜகவை விட பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியிலே இருந்தாலும் கூட இந்த தொகுதிகள் நமக்கு விட்டுக் கொடுக்க வேண்டும் என்பதை சொல்லாமல் சொல்லக்கூடிய ஒரு அறிகுறியாகத்தான் நான் கருதுகிறேன். இப்பொழுது துவக்கத்திற்கு 2 தொகுதியை சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். எனவே தொடர்ந்து வருவார்கள். தொடர்ந்து நம்முடைய இலக்கு என்ன, எந்த தொகுதி என்பதை எல்லாம் தெளிவுபடுத்துவார்கள். அதற்கு தகுந்தாற்போல் கூட்டணியும் அமையும். இல்ல, இப்ப இந்த ஊழல் அப்படிங்கிறத குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. இப்ப ஏற்கனவே பாத்தீங்கன்னா நம்ம கர்நாடகாவில் நம்ம பிஜேபி இருந்தப்போ ஒரு 40% அப்படிங்கிறது மாதிரி ஊழல் இருந்தது. அப்போ அது எப்படி பாக்குறது? அல்ல, 40% ஊழல் என்பது ஒரு குறைந்தபட்சம் சிந்திக்கக்கூடிய திறன் படைத்தவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்று நீங்கள் தான் எனக்கு சொல்ல வேண்டும். 100 ரூபாய்க்கு 40 ரூபாய் செலவு பண்ணி லஞ்சம் கொடுத்து பிறகு 60 ரூபாயில அவங்களுடைய வேலைகள் எல்லாம் முடிக்க வேண்டும் என்று சொன்னால் எந்த ஒப்பந்தக்காரர் வருவார் சொல்லுங்க? நடைமுறைக்கு சாத்தியமானதா? எனவே ஆனானப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகமே 40க்கு இன்னும் போல, அதுக்குள்ள பாஜக போயிருக்குமா? தவறான பொய் மூட்டைகளை அவிழ்த்து விட்டிருக்கிறார்கள். அது மக்களிடத்திலே எடுபட்டு விட்டது. அவர்கள் துவக்கத்திலிருந்தே அதை துவங்கி விட்டார்கள். மக்களிடத்திலே அது எடுபட்டு விட்டது. அவ்வளவுதான். அதை நம்ம ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். அதுக்கான பரப்புரையை பாரதிய ஜனதா கட்சி முன்னரே தொடங்கி இருக்க வேண்டும். அவர்கள் 3 முதலமைச்சர்களை மாறியது கூட ஒரு குறையாக அங்கே கருதப்பட்டிருக்கலாம். எனவே 40 விழுக்காடு சர்க்கார் என்று சொல்வது அவர்கள் ஒரு அரசியலுக்கான கோஷமாகத்தான் அதை வைத்தார்கள். அது நடைமுறையில எப்பொழுதுமே திராவிட முன்னேற்ற கழகத்தால் கூட சாத்தியப்படாது. திராவிட முன்னேற்ற கழகம் எங்காவது ஒரு பாலத்தை கட்டினார்கள் என்று போடுவார்கள், அதை முழுவதுமாக முழுங்கி விடுவார்கள், 100 விழுக்காடு முழுங்கி விடுவார்கள். ஆனால் பாலம் அங்கே இருக்காது. அப்படியெல்லாம் நடக்கலாமே தவிர 40 விழுக்காடு கொடுத்துவிட்டு ஒரு ஒப்பந்தக்காரர் அந்த வேலையை முடிக்க முடியும் என்பது கற்பனையில் கூட சிந்தித்து பார்க்க முடியாது. இல்ல, அப்ப நீங்க சொல்றது பார்க்கும்போது அது வந்து ஒரு பொய்யான பிரச்சாரம் அப்படின்னு சொல்ல வர்றீங்க இல்லையா? முழுக்க முழுக்க பொய்யான பிரச்சாரம். அது நடைமுறைக்கு ஒத்துவராத பிரச்சாரம். இல்ல, இப்ப வந்து கர்நாடகாவில் வந்து நம்ம வெற்றி வாய்ப்பு இழந்ததுக்கே காரணம் அதுதான் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அந்த மாதிரி வந்து உள்கட்சிக்குள்ளேயும் பிரச்சனைகள் நிறைய இருந்தது. அதே மாதிரி அவங்களோட நிர்வாக திறமையில இது மாதிரி நிறைய ஊழல்கள் இருந்தனாலதான் அப்படி ஒரு தோல்வியை தழுவியிருக்கு பாரதிய ஜனதா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இத்தனை ஊடகங்கள் வந்ததுக்கு அப்புறம் நீங்க இதை எப்படி உண்மை இல்லைன்னு எப்படி நீங்க சொல்ல முடியும்? இல்ல, ஊடகங்கள் வருவதெல்லாம் உண்மைன்னு நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. பல சந்தர்ப்பங்களை நாம் பார்த்திருக்கோம் நேரடியாக. அது மட்டும் இல்ல, கர்நாடகத்துல 5 ஆண்டுகளுக்கு பிறகு தொடர்ந்து ஒரு ஆட்சி என்பது கடந்த 85வது ஆண்டிலிருந்து கிடையாது. 1985க்கு பிறகு 5 ஆண்டுகளுக்கு மேல் ஒரு ஆட்சி நீடிக்காது. அந்த மக்கள் மாற்றிக்கொண்டேதான் இருக்கிறார். அந்த 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மீண்டும் ஆட்சிக்கு வருவது என்ற ஒரு சித்தாந்தத்தை அந்த ஒரு மக்களுடைய கோட்பாட்டை உடைப்பதற்கு இன்னும் கட்சிகள் வரவில்லை. இந்த முறை பாரதிய ஜனதா கட்சி வந்திருந்தால் 2வது 5 ஆண்டு என்று இருந்திருக்கலாம். எனவே 5 ஆண்டுக்கு ஒரு முறை மாறுவது என்பது கர்நாடகத்தில் நடக்கக்கூடியதான். அங்கே யாருக்கு வாக்களிப்பார்கள் என்று தமிழகத்தை போல நாம் கணித்து விட முடியாது. ஏனென்றால் அது ஒரு 6 மாநிலங்களுடைய கூட்டமைப்பாக இருப்பதுதான் கர்நாடகா. மகாராஷ்டிரா, ஆந்திரா, கர்நாடகம், தெலுங்கு, இவையெல்லாம் இப்படி ஒரு 6 பகுதி சேர்ந்ததுதான் கர்நாடகா. எனவே 6 மாநிலங்கள் என்று கூட அதை சொல்லலாம்.
அப்படிப்பட்ட ஒரு கன்ஃபியூஸ் சிச்சுவேஷன் கர்நாடகாவில். அவங்க யாருக்கு என்ன பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால இது ஊழல் என்பது ஒரு அந்த பிரச்சாரம், அந்த பரப்புரை என்பது ஒரு காரணமாக இருக்கலாம். அதுவே காரணம் அல்ல. முதலமைச்சர்களை மாற்றியது என்பது கூட ஒரு காரணமாக இருக்கலாம். 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஆட்சி மாற்ற வேண்டும் என்ற மனநிலை அவர்கள் இருப்பதிலிருந்து இன்னும் மாறாததும் ஒரு காரணமாக இருக்கலாம். இந்த பொதுக்கூட்டத்துல பேசும்போது மத்திய அரசு இந்த 9 ஆண்டு காலத்துல தமிழகத்துக்கு என்ன செஞ்சது அப்படின்னு அமித்ஷாவால எடுத்து சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் கேட்டதுக்கு அமித்ஷா அவர்கள் சொன்னது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த 9 ஆண்டுகள்ல தமிழ்நாட்டிற்கு 2.47 லட்சம் கோடி நிதியை பிரதமர் வழங்கியிருக்கார் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி தமிழ்நாட்டில் சாலைகள் அமைக்க ஒரு 58,000 கோடி, அதுக்கப்புறம் மெட்ரோ பணிகளுக்காக ஒரு 72,000 கோடி, அப்புறம் ஒரு 56 லட்சம் விவசாயிகளுக்கு மாதம் அந்த 6,000 ரூபாய் இந்த மாதிரி உதவித்தொகை வழங்கப்பட்டு வருது. இந்த மாதிரிலாம் நிறைய சொன்னாரு. அதே மாதிரி நிலுவையில் இல்லாம நிதி எல்லாம் சரியா ஒதுக்கப்பட்டிருக்கா முதல்ல, இது ஒரு கேள்வி. ஏன்னா ஆளுங்கட்சி தரப்புல வந்து அடிக்கடி சொல்லப்படுகிற ஒரு குற்றச்சாட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மத்திய அரசு திட்டங்களுக்கு தர வேண்டிய நிதியை தராம இழுத்தடிச்சிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான். இந்த பட்டியல் வந்து போதுமானதா, இல்ல தமிழகத்துக்கு மத்திய அரசு இவ்வளவுதான் செஞ்சிருக்கா? மத்திய அரசிலிருந்து நமக்கு வர வேண்டிய தொகை வரவில்லை என்று சொல்வது நீங்கள் இந்த ஜிஎஸ்டி தொகையிலே சொல்லலாம் என்று நான் நினைக்கிறேன். வேறு எந்த அளவிலும் அவர்கள் அங்கிருந்து கொடுப்பது என்பது இயலாத காரியம். ஏதேனும் பொதுவான திட்டங்கள், இப்பொழுது இந்த கொரோனா நேரத்தில் இலவசமாக ஊசி, அது பட்ஜெட்ல வராது. இலவசமாக இன்றைக்கு உணவு பங்கீட்டு அட்டையிலே இன்று வரை, இந்த நவம்பர் வரை இலவசமாக மத்திய அரசு தான் கொடுத்து கொண்டிருக்கிறது. மாநில அரசு இந்தியா முழுவதுமே, தமிழகத்திலும் கூட இவையெல்லாம் பட்ஜெட்ல வராது. அது இந்த ஒரு தொற்றுக்காக, நோய் தொற்றுக்காக வழங்கப்பட்ட ஒரு சிறப்பு நிதியாகத்தான் அது வழங்கப்பட்டிருக்கு. அதை தவிர நமக்கு தமிழகத்துக்கு வர வேண்டியது ஜிஎஸ்டியிலிருந்து தான் வர வேண்டும், வரி வசூலிலிருந்து தான் கொடுக்க வேண்டும். அந்த வரி வசூலிலிருந்து எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட ஒன்று. எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்ற அட்டவணையும் அனைத்து மாநில நிதியமைச்சர்களும் அமர்ந்து முடிவு செய்கின்ற ஒரு அட்டவணை. ஏன்னா மத்திய அரசு வஞ்சிக்கிறது என்று சொல்வதில் பொருளே கிடையாது. அவர்கள் அதுக்கான ஆதாரங்களை தர வேண்டும். தமிழகத்தினுடைய நிதியமைச்சருக்கு தெரியாமலா இந்த நிதி என்பது தாமதமாகிறது? தாமதமே கிடையாது. உரிய நேரத்துல, அதாவது வீட்டு வாடகை இருக்கிறவங்க ஒரு மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 5ஆம் தேதி 10ஆம் தேதியோ ஏதோ ஒரு தேதி குறிப்பிட்டு வாடகை கொடுப்பாங்க. நீங்க 20 நாள் இருந்துட்டீங்க, இன்னொரு 20 நாள் இருப்பீங்க, சரி அந்த 20 நாள் வாடகை முதலே கொடுங்க அப்படின்னு ஒரு வீட்டு வாடகை சொந்தக்காரர் கேட்டாருன்னா அது எப்படி இருக்கும்? அப்படிதான் தமிழக அரசு. இல்ல, அப்ப நீங்க சொல்லும் போது பார்த்தா அப்ப தமிழக அரசு ஒரு பொய்யான குற்றச்சாட்டை மத்திய அரசு மேல வைக்கிறாங்கன்னு எடுத்துக்கலாம். முழுக்க போயிங்க. ஏன்னா இதுக்கு பொறுப்பானவர் தமிழக நிதியமைச்சர் யாரா இருந்தாலும். ஏன்னா அவரும் அதுக்கு உடந்தை தான். அவரும் தான் அந்த கூட்டத்துல இருந்து பேசினது. எல்லாரும் சேர்ந்து கையெழுத்து போட்டு தான் இந்த அட்டவணையை தயார் பண்றாங்க. இல்ல, இது எந்த வகையில எப்படி, அதாவது இத்தனை விஷயங்கள் நடக்குது, பணம் வரல அப்படின்னு ஒரு அரசாங்கமே சொல்லுது, இத்தனை மீடியாக்கள் சொல்லும் போது நீங்க வந்து இப்படி இவங்க மத்திய அரசு மேல அபாண்டமான பொய் சொல்றாங்க அப்படின்னு சொல்றது இது எந்த வகையில? தமிழகத்து மீடியாக்கள், உங்களை பத்தி தமிழகத்து மீடியாக்கள் பெரும்பாலும் உங்களுக்கு தெரியும், நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்பவில்லை. அனைத்து மீடியாக்களும் அவர்கள் கைக்குள்ளே போட்டு வைத்திருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட இன்றைக்கு மீடியாக்களிலே நம்முடைய விவாத அரங்கில பங்கேற்பது கிடையாது, பாஜக பங்கேற்பது கிடையாது. ஏன் என்ற காரணம் கேட்கின்ற போது எங்களுக்கு உரிய நேரங்களே அவர் கொடுப்பதில்லை. திராவிட முன்னேற்ற கழக ஆதரவாளர்கள் 3 பேரை வைத்தால் எங்களுக்கு ஒரு ஆளுக்கு வாய்ப்பு கொடுக்கிறார்கள். இப்படியெல்லாம் குற்றச்சாட்டு நம்முடைய ஊடகங்கள் மீது அதிமுக வைத்திருக்கிறது, பாரதிய ஜனதா கட்சியும் வைத்திருக்கிறது. இல்ல, அதாவதுங்க இருக்கலாம் ஊடகங்கள் மேல நீங்கள் ஊடகங்கள் மேல நீங்க சொல்ற குற்றச்சாட்டு இருந்தாலும் கூட, உங்க பார்வையில் இருந்தாலும் கூட, ஒரு தவறான விஷயத்தை நீங்க எத்தனை நாளைக்கு நீங்க அதை டெவலப் பண்ணி மூடி வைக்க முடியும்? இப்போ அவங்க பொய் குற்றச்சாட்டே வைக்கிறாங்கன்னு வைங்களேன், இது எவ்வளவு நாள்? ஏன்னா மத்திய அரசு வந்து அதை எதிர்த்து நாங்க ஆல்ரெடி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லலாம். பட் இது வந்து ஒரு அரசாங்கம் வந்து இப்படி பொய்யான எங்களுக்கு பணத்தை வாங்கிட்டு வாங்கவே இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? பட் நீங்க சொல்றது எந்த வகையில் அதை எடுத்துக்கலாம் கேட்க. நம்முடைய தமிழ் இலக்கியத்துல 12 அளவுக்கு முன்பாகவே கொன்றை வேந்தன் அதுல மிக தெளிவாக, பொய்யுடை ஒருவன் சொல்வன்மையினால் மெய்போலுமே மெய்போலுமே, மெய்யுடை ஒருவன் சொல்லமாட்டாமையால் பொய்போலுமேன்னு சொல்லிட்டு பாடியிருக்கிறார். எதுக்காக இதை சொல்லிருக்காருன்னா, பொய்யா இருக்கக்கூடியவன் காலம்லாம் கிடையாது. அவன் எத்தனை காலம் சாமர்த்தியமாக பொய் சொல்லுகிறானோ அத்தனை காலம் மக்களை நம்ப வைப்பான். எப்பொழுது அது நிறுத்தப்படும் என்று சொன்னால், மெய் பேசக்கூடியவர்கள் மிகுதியாகி, மெய் பேசக்கூடியவர்கள் தங்களுடைய வேலைகளை சுறுசுறுப்பாக்கி மக்கள் மத்தியில செல்லுகின்ற காலத்திலே தான் இந்த பொய் அடிபடும். அதுவரை பொய் தான் வெல்லும். எனவே இறுதியில் தர்மம் வெல்லும் என்று சொன்னார்கள். அந்த இறுதி தர்மம் வெல்வதற்கு கூட பாரதி மிக அழகாக சொன்னான், தானாக தர்மம் வெல்லாது.
இறுதியில் காண்டிமம் அதன் பெயர் என்று சொன்னார். நீ கையில வில்லை எடு, பிறகு அது தர்மம் காக்கப்படும். எனவே இன்றைக்கு தேசிய கட்சிகளா இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஆனாலும், கம்யூனிஸ்ட் ஆனாலும், பாஜக ஆனாலும், எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமானாலும் யாருமே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குறைகளை மக்கள் மத்தியில் எடுத்து சொல்வதற்கு அந்த வேகம் போரவில்லை. திமுக கூட்டணியை சார்ந்தவர்கள் பொய்யை முழுமையாக உருட்டி விடுகிறார்கள், மக்கள் மத்தியிலே திணிக்கிறார்கள். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை ஊடகங்கள் அவர்களுக்கு ஒரு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கிறது. எத்தனை நாள் என்று பார்ப்போம். இல்ல அப்போ வந்து நீங்களாம் எதிர்க்கட்சியா இருக்கிறீங்க, அப்படியே அவங்க சைட்ல தவறுகள் இருந்தா கூட நீங்க நிறைய தடவை சுற்றி காட்டுறதுக்கான வாய்ப்புகள் உங்ககிட்ட இருக்கு, நீங்க அப்படி காட்டியிருக்கலாமே. அப்படிதான் செய்யறாங்க. இப்போ தமிழகத்துக்கு அண்ணாமலை அவர்கள் தலைவராக இருந்த பிறகு முழுக்க திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சியில இருக்கக்கூடிய கட்சி. அதனாலதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஊழல்களை முழுக்க அம்பலப்படுத்திக் கொண்டு அந்த திராவிட முன்னேற்ற கழக ஊழலுக்கு என்ற தனி ஃபைல், டிஎம்கே ஃபைல் என்றே போட்டு முதல் பகுதியை வெளியிட்டு விட்டார். இரண்டாம் பகுதி ஜூலையில வெளியிடுவதாக சொல்கிறார். மக்கள் மத்தியில் அதை எடுத்து செல்கிறார். போராது. அண்ணாமலை ஒருவர் மட்டும் செய்தால் போராது. அந்த கட்சியிலேயே கூட இன்னும் பல பேர் வேண்டும். அதிமுகவில் இன்னும் பலர் தெருவுக்கு வர வேண்டும். எதிர்கட்சிகள் எல்லாம் தெருவிற்கு வர வேண்டும். அப்படி வந்தால்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த முடியும். ஏனென்றால் அந்த கூட்டணி மிக ஒற்றுமையாக இருக்கிறார்கள். அந்த கூட்டணி ஏன் ஒற்றுமையாக இருக்கிறார்கள்? அவர்களுக்கு என்ன அதிலே கிடைக்கும் என்று அவர்களுக்கு தெரிகிறது. அதுக்காக ஒற்றுமையா இருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியோ இங்கே நடுவண் ஆட்சியில மீண்டும் வந்துவிட்டால், அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தி பாஜக வந்துவிட்டால் அவர்களுடைய வியாபாரம் படுத்துவிடும், நடக்காது. இப்போ வந்து நீங்க சொன்ன விஷயங்கள நீங்க சொன்ன வகையிலே எடுத்துக்குவோம். இப்ப நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தளவுல 25 இடங்கள்ல ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி பிஜேபி இலக்கை பிக்ஸ் பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க. ஆனா ஏடிஎம்கே வந்து நாங்க தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதிமுகவுடைய அமைப்பு செயலாளர் செம்மலை அவர்கள் சொல்லியிருக்காரு இப்போ இவரோட மீட்டிங்க்கு அப்புறமா. இது எப்படி பார்க்கலாம்? அதாவது ஒரு கட்சிக்கும் ஒரு ஆசை இருக்கு. 40 தொகுதிகளிலே 25 தொகுதி அண்ணாமலை அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி கைப்பற்றும் என்று இன்றைக்கு அமித்ஷா அவர்கள் பேசியிருக்கின்றார். அது அவர்களுடைய குறி. நாம் இலக்கு எங்கே செல்ல வேண்டும் என்று அவர்கள் இலக்கை வைத்திருக்கிறார். நாளை பேச்சுவார்த்தை நடத்துகின்ற போது 5-10 இடங்கள் விட்டுக் கொடுக்க வேண்டி வரலாம். அல்லது இவர்களுடைய 25 உள்ஒதுக்கீடு என்ற அளவிலே எந்த வாக்குகளும் சிதறாமல் ஒன்று சேர்ப்பதற்கான வாய்ப்புகளை அவர்கள் கைவசம் வைத்திருக்கலாம். எனவே இப்படி அந்த எண்ணிக்கையை அதிகப்படுத்தி சொல்லலாம். அவர்களுடைய ஒதுக்கீட்டிலிருந்து உள்ஒதுக்கீடு என்ற முறையில அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னாலும் கூட கூட்டணியிலே இருக்கக்கூடியவர்கள் ஒரு வாக்கு கூட வீணாக கூடாது என்ற அடிப்படையில ஒன்று சேர்த்து திராவிட முன்னேற்ற கழக அணியினுடைய எதிர்ப்பு வாக்குகள் சிதறாமல் ஓரிடத்திற்கு வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அதை சொல்லியிருப்பார் என்று நான் கருதுகிறேன். சரி, நீங்க சொன்ன வாதத்தை அப்படி எடுத்துக்கிட்டாலும் இப்ப வந்து எதிர்க்கட்சிகள் வந்து ஒரே அணியா இருக்கிறனாலதான் வந்து அவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரே விஷயத்த பொய்யா சொல்றாங்கன்னு இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தீங்க. இப்ப பாஜக வந்து கடந்த 9 ஆண்டுகள்ல எந்த சாதனையுமே செய்யல அப்படின்னு சொல்லி இப்ப சீமான் சொல்லியிருக்காரு. எதுவுமே செய்யலையா தமிழகத்துக்கு பாஜக? இல்ல அதானியை மட்டும் வளர்த்ததை தவிர மத்திய அரசு வந்து வேற என்ன சாதனை செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சீமான் வந்து கடுமையா விளாசியிருக்காரு. இது குறித்து உங்களோட பார்வை என்ன, கருத்து என்ன? சீமானுடைய அரசியல் கருத்து, பொருளாதார கருத்து, தேச வளர்ச்சியினுடைய கருத்து இவற்றையெல்லாம் நான் பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை. சீமான் உணர்ச்சி போக பேசக்கூடியவர், இளைஞர்களை அப்படி நம்ம இல்ல சீமான் அப்படி நம்ம டக்குன்னு லேசா எடுத்துக்க முடியாது. ஏன்னா அவரும் வந்து இல்ல, நான் லேசாலாம் சதவீதத்தோட இருக்காரு. சீமான் அவர்கள் நான் சீரியஸா எடுத்துக்கல, வாக்குகள் வாங்கல நான் சொல்லல. சீமான் அவர்களுக்கு அந்த அளவிற்கு அரசியல் அனுபவம் பத்தாது. அவர் உணர்ச்சி பொங்க பேசுகிறார், இளைஞர்களை கவர்ந்து இழுக்கிறார். எனக்கு கூட சீமானுடைய பேச்சு மிகவும் பிடிக்கும், அழகாக பேசுகிறார், இல்லைன்னு மறுக்கவே இல்லை. சில விஷயங்கள் உண்மை போல, அதாவது இப்படித்தான் நடைமுறைக்கு சாத்தியமோ, ஆடு மேய்ப்பவன் கூட அரசாங்க பணியாளராக மாற்றுவேன் என்று சொல்லுகின்ற பொழுது இது கற்பனையிலே பார்த்தாலும் கூட எவ்வளவு அழகாக இருக்கிறது சொல்லுங்க. ஆடு மேய்க்கிறவன் மாடு மேய்க்க கூட அரசாங்கத்தினுடைய ஒரு தொழிலாளியாக மதிக்கப்படுவான், அரசு இதுவாக இருப்பான் என்று அரசு பணி என்று கருதப்படும் என்று சொல்லுகின்ற பொழுது நாம் இதெல்லாம் நடைமுறைக்கு வருமா, முடியுமா? எனவே அதெல்லாம் நாம் வந்து அவருக்கு 1000 கற்பனைகள் இருக்கலாம். அவைகளெல்லாம் ஒரு திரைப்படத்துல கதை எழுதுவதற்கும் நிச்சயமாக அரசியலுக்கு அவர் விழுதுக்கு ஒரு கமலஹாசன் என்பது போல அவரை காட்டு கொஞ்சம் அதிக வாக்குகளை வாங்கியிருக்கிறார், அவ்வளவுதான். தவிர அது நீடித்திருக்கும் என்று சொல்ல முடியாது. விஜயகாந்த் அவர்களை போல ஒரு புரிந்தவர்கள்,
மக்களை அறிந்தவர்கள் புரிந்தவர்கள் கூட மிகப்பெரிய அளவில் சாதிக்க முடியவில்லை. என்ன காரணம்? அவருடைய உடல்நிலை சரியில்லாமல் போய்விட்டது ஒரு காரணம். அதுக்கு பிறகு அந்த கட்சியை நடத்துவதற்கு வழி இல்லாமல் போய்விட்டது. அதுபோலத்தான் சீமானவர்களை விட்டு அந்த கட்சியில வேற யாரு? அது எப்படி ஒரு சீரியஸா எடுத்துக்க முடியாது ஒரு கட்சி? ஒன் மேன் ஷோ. எனவே அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா நம்ம எடுத்துக்க முடியாது. அவர் கூட்டணியிலே, எந்த கூட்டணியிலே அவர் எதனோடு யாரோடும் சேரப்போவதில்லை என்று சொல்லுகிறார். கூட்டணியிலே வருவதாக இருந்தால் கடைசி நேரத்தில் தேர்தல் கூட்டணிக்கு வேண்டுமானாலும் அவரை சேர்த்துக் கொள்வார்களே தவிர அந்த வாக்குகள் என்ற கணக்கில், மற்றபடி அவர் ஒரு சீரியஸான கண்டென்டரா, ஒரு போட்டியாளரா யாரும் கருத மாட்டாங்க. இன்னும் கொஞ்சம் வளரும் போதுதான் அவரை பற்றி சிந்திப்பாங்க. அப்ப அவரும் தன்னுடைய அனுபவத்தினால ஆளுமை என்றால் என்ன, அரசு என்றால் என்ன என்று புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை வரலாம் என்று நான் நினைக்கிறேன். சரிங்க. இப்போ சேவை அரசியல் அப்படிங்கறத கைவிட்டுட்டு இப்ப திமுகவும் பாஜகவும் செய்தி அரசியல் செய்யறதா சீமான் சொல்லியிருக்காரு. மறுபடியும் அவரோட கருத்திலேயே வர்றோம். அப்படித்தான் பாஜக பண்ணிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்க? சேவை அரசியல் என்று சொன்னா, இன்றைக்கு வீட்டுக்கு வீடு கழிப்பறை, வீட்டுக்கு வீடு குடிநீர், தெருவுக்கு தெரு, கிராமங்கள் தோறும் மின்சாரம், இதெல்லாம் சேவை அரசியல் கிடையாதா? ஒரு கணினி என்றால் என்ன என்றே தெரியாது, டிஜிட்டல் என்றால் என்ன, மக்கள் வரி பணத்துல மக்களுக்கு திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு சேவை. அது சேவை, மக்களுடைய உரிமை. அரசு பாஜக இது சேவை என்று கூட நாம பெருமை கொள்ளவில்லை. பிரதமர் என்ன சொல்றார்? பிரதான் மந்திரி என்று சொல்லாதீர்கள், பிரதம சேவக் என்று தான் சொல்லுகிறார். என்று சொன்னால் நாம் சேவை செய்வதற்காகத்தான் அதிகாரத்தை பயன்படுத்துகிறோம், வரிப்பணத்தை பயன்படுத்துகிறோம். இந்த கொரோனா இந்த நாட்டுக்கு மட்டுமல்ல, உயிரை பறிக்கக்கூடிய நோய் உலகம் முழுவதுமே அஞ்சி கொண்டு லட்சக்கணக்கிலே மாண்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கெல்லாம் உயிர் பிச்சை அளித்தது பாரதம் என்பது சேவையாக இவருக்கு படவில்லையா? ஏழை நாடுகளுக்கு இலவசமாகவும், நம்முடைய நாட்டிலே 200 ஊசிகள் இலவசமாக, 2 கோடி பேருக்கு 2 கோடி ஊசிகள் இலவசமாகவும், இவைகளெல்லாம் கொடுத்தது சேவை அல்லவா? அவருடைய மோடி அவர்கள் வீட்டிலிருந்து கொண்டு வரவில்லை, அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், அந்த வார்த்தைக்கு நான் வரல. மக்களுடைய வரிப்பணம் சரியாக சேவைக்கு பயன்படுத்துகிறதா இல்லையா? உணவு பங்கீட்டு அட்டைகளை இந்த நாள் வரை விளிம்பு நிலையில இருக்கக்கூடிய மக்களுக்கு வேலை இல்லாமல் போய்விட்டது. கொரோனா காலத்துல அவர்களுடைய வேலை பறிக்கப்பட்டிருக்கிறது, அல்லது வேலை இல்லாமல் போன காலத்துல அவர்கள் பசியோடு வாடக்கூடாது என்பதற்காக இலவசமாக ரேஷன் பொருட்களை வழங்கி, அது சேவை இல்லையா? 7 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் குடி தண்ணீருக்காக சென்றிருந்தோம். இன்றைக்கு வீட்டு வாசலில் குடி தண்ணீர் வருகிறது என்றால் அது சேவை இல்லையா? அப்ப நீங்க சீமானோட கருத்தை எப்படி பாக்குறீங்க? இல்ல, அதுதான் நான் சொன்னேன், அவருக்கு அனுபவம் பத்தாது. அவருடைய அருமையான தமிழுக்கு நானே மயங்குறேன். சில சமயம் உணர்ச்சி பொங்க பேசுறாரு. ஒரு தமிழனாக நானும் அதை சில நேரங்கள்ல மயிர்கூச்சரிக்கிறது. ஆஹா, இப்படி ஒரு தலைவன் பாஜகவுக்கு கிடைத்தால் எப்படி இருக்கும் என்று கூட நான் நினைப்பேன். ஆனா அதற்கான முயற்சி பண்றீங்களா? இல்ல, அதுக்கான முயற்சி நாம பண்ண முடியாது. ஏன்னா ஒரு சில மாதிரி இருப்பாங்க, அது மேனுபேக்சரிங் டிஃபெக்ட் எல்லாம் சிலது இருக்கும், அது ஒண்ணும் பண்ண முடியாது. அவங்க அப்படித்தான் இருப்பாங்க. அதனால மாதிரி தமிழ் சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்த கருணாநிதி அவர்களுடைய குடும்பம் இன்றைக்கு அவர்கள் கையில கட்சியையும் ஆட்சியையுமே பிடித்து வைத்திருக்கிறார்கள். இன்னும் இந்த தமிழனுக்கு பகுத்தறிவு என்று சொல்ல வந்தவர்கள், பகுத்தறிவு எங்க இருக்குது? சிந்திக்க வேண்டாம். சமூக நீதி என்று ஊரா கூவுறாங்க, எல்லாருக்கும் கடிதம் எழுதுறாங்க. அந்த கட்சியில சமூக நீதி ஒரு குடும்பத்திலிருந்து கட்சியை சுதந்திரமா வெளியே கொண்டு வர முடியலையே, எங்க இந்த சமூக நீதி? எனவே சமூக நீதி பேசுவதற்கு கூட தகுதி இல்லாத திமுக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. திமுகவில மட்டுமே தான் அந்த மாதிரி ஒரு குடும்ப அரசியல் நடக்குதுன்னு சொல்ல முடியாது. இந்தியாவில பல மாநிலங்கள்ல இந்த மாதிரி குடும்ப ஆட்சி நடக்குது. திமுகவில் இருக்கு, ஜனதா தள் இருக்கு, லல்லு பிரசாத் கட்சியில இருக்கு, முலாயம் சிங் யாதவ் கட்சியில இருக்கு, காஷ்மீர்ல உள்ள அப்துல்லா கட்சியில இருக்கு, அங்கெல்லாம் இருக்கு. அப்ப பிஜேபி பொறுத்தளவுல வாரிசா யாருமே வர்றதில்லை அப்படின்னு நீங்க சொல்ல வர்றீங்களா? எப்படி வாரிசு அரசியல்ங்கிறது என்னங்க? நான் வந்துவிட்டேன், நான் பிரதமராக வந்து விட்டேன் என்றால் எனக்கு பிறகு என்னுடைய மகன், அதுக்கு பிறகு என்னுடைய பேரன் என்று வருவதுதான் வாரிசு. முடியாட்சி போல அவர்கள் கையில வைத்துக் கொண்டிருப்பதுதான் வாரிசு. கட்சிக்கு அப்படியே தான். மகன் கட்சியில இருக்கலாம், கட்சியில பொறுப்பிலும் இருக்கலாம், மகன் எம்எல்ஏவாக ஆகலாம், எம்பியாக ஆகலாம். ஆனால் முடிவெடுக்கின்ற இடத்துல இருக்கிறானா? ஒரு அரசாங்கத்தினுடைய திட்டத்தையோ ஒரு கட்சி நடத்துகின்ற வழியையோ இருக்கிறதா என்றுதான் பார்க்க வேண்டும். இன்றைக்கு கருணாநிதியுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களும் முடிவெடுக்கக்கூடிய இடத்துல தானே இருக்கிறார்கள். இந்திரா காந்தியுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பேருமே முடிவெடுக்கக்கூடிய இடத்துல தானே இருக்கிறார்கள். அதுதானே வாரிசு. ரைட், நீங்க அது உங்க கருத்தா நம்ம எடுத்துக்குவோம்.
இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க இவ்வளவு சேவைகள் கண்ணுக்கு தெரியலையா அப்படின்னு கேட்டீங்க. இவ்வளவு சேவைகளை நம்ம மத்திய அரசு பண்ணியிருக்கு, பாஜக அரசு பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. இன்னும் ஆனா நிறைய இத்தனையும் பண்ணிருக்கலாம். ஆனா தாண்டி நேரம் போயிட்டே அகில இருக்கு. இந்திய அளவுல பாஜக வந்து சரிஞ்சுக்கிட்டே வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? எதை வைத்து சொல்லுகிறீர்கள்? அதுக்கு என்ன அளவுகோல்? இல்ல எதை இப்ப வந்து வைத்து சொல்றாங்க? கர்நாடகாவில் ஏற்பட்ட தோல்வி அது மாதிரி பார்க்கும்போது சில விஷயங்கள் இதெல்லாம் எடுத்துக்காட்டா காட்டுறாங்க இல்லையா எதிர்க்கட்சிகள்? இல்ல, நீங்க சொன்ன ஒரே ஒரு விஷயம். ம். கர்நாடகாவில் ஏற்பட்ட தோல்வி கடந்த 19 கர்நாடகத்துல பாரதிய ஜனதா கட்சி பெரிய கட்சியாக வந்ததை தவிர ஆட்சிக்கு வரவில்லை. ஓராண்டுக்கு பிறகு 18 பேர் ராஜினாமா செய்த பின் அவர்கள் மீண்டும் மக்களை சந்தித்து ஆட்சி மாறியது. அப்பொழுது நடந்த பாராளுமன்ற தேர்தலிலே கூட சட்டமன்றத்திலே குறைவான இடங்களை பெற்ற பாரதிய ஜனதா கட்சி பாராளுமன்றத்தில் 26, 27, 25 இடங்கள் பெற்றது. எனவே சட்டமன்றம் வேறு, பாராளுமன்றம் வேறு. எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சியை டிஸ்மிஸ் செய்தார் இந்திரா காந்தி. டிஸ்மிஸ் செய்து 2 மாதத்துல தேர்தல் வந்தது. பாராளுமன்றத்தில் அதிக இடங்களை பெற்ற காரணத்தினால இந்திரா காந்தி எம்ஜிஆர் ஆட்சியை டிஸ்மிஸ் செய்தால் சட்டமன்றத்தை நாம் பிடித்து விடலாம் என்று கருணாநிதியுடைய சூழ்ச்சியை சேர்ந்து கொண்டு இருவருமாக சேர்ந்து கலைத்தார்கள். ஆனால் 2 மாதத்திலே தேர்தல் வந்தபோது என்ன நடந்தது? எம்ஜிஆர் அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டார். பாராளுமன்றத்திற்கு இந்திரா காந்தியும் இங்கே எம்ஜிஆர் அவர்களும் தேர்ந்தெடுத்தார்கள் மக்கள். 2 சீட்டு தான் எம்ஜிஆர் கிடைச்சது இல்லைங்களா? அப்போ 2 சீட் எம்ஜிஆருடைய அண்ணா ஆட்சி பொறுப்புல மீண்டும் அமர்ந்தது. 2 மாசத்துல மனம் மாறிடுமா? 2 மாசத்துல மக்களுக்கு தெளிவா இருக்கிறாங்க. அதனால மத்தியில யாரு, மாநிலத்துல யாருங்கிறது தெளிவா இருக்கிறாங்க. அந்த தெளிவுதான் இன்றைக்கு மோடியை வடநாடு முழுவதுமே, கிழக்கு, நம்முடைய கிழக்கிந்தியா, வடநாடு எல்லா இடங்களிலுமே இன்றைக்கு மோடிக்கு பாராளுமன்றத்தில் வாக்களிப்பதற்கு மக்கள் தயாரா இருக்கின்றார்கள். அந்த கட்சியில மாநில தலைமை உறுதியாக்கப்பட வேண்டும். அப்படி உறுதியாக்கினால் மாநிலத்திலும் கூட அசைக்க முடியாத பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிகள் தொடர்ந்து நீடிக்க வாய்ப்பு இருக்கிறது. அதுதான் குஜராத்திலே நடந்திருக்கிறது. கடந்த இல்ல இப்ப நீங்க சொன்ன 27 ஒரே ஒரு வார்த்தை ஆண்டுகளாக இல்ல இப்ப நீங்க சொன்ன ஒரே வார்த்தை மத்தியில யார் இருக்க வேண்டும், மாநிலத்தில் யார் இருக்க வேண்டும்னு தமிழக மக்களும் தெளிவா இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? தெளிவா இருக்கிறாங்க. இதுல ஒன்றும் சந்தேகமான, யாரும் மக்களை முட்டாளான்னு நினைக்க வேண்டாம். ம். ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க இந்த மாநில. ஆனா மக்கள் அவ்வளவு தெளிவா இருக்கிறத நாம் அரசியல்வாதிகள் புரிந்து கொள்ளவில்லை. கருணாநிதி அவர்கள் ஜெயலலிதா அம்மையாரை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக யார் யாரெல்லாம் இருப்பார்களோ ஒரு ஜாதி கட்சியை கூட விட்டு வைக்கவில்லை. அனைத்தையுமே தன்னுடைய வண்டியில ஏற்றிக்கொண்டு அந்த சட்டமன்றத்தை சந்தித்தார். ஒரு மைனாரிட்டி அரசை அமைத்தார். எல்லாரையும் சேர்த்து. ஆனால் கடந்த தேர்தலில் எடப்பாடி அவர்கள் எல்லோரையும் சேர்த்து கொண்டு செய்ய வேண்டும் என்று சொன்ன பொழுது அதை செய்யவில்லை. எழுந்தது மிக சொற்பவாசு வாக்குகளிலே தான் எழுந்திருக்கணும். மிக சிறிய விழுக்காட்டிலே தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இழந்தது. தங்கத்தட்டியில வைத்து இந்திரா திராவிட முன்னேற்ற கழகத்தை அந்த ஆட்சியை பறிகொடுத்தது. பஞ்சாயத்து தேர்தலும் அதுதான் நடந்திருக்கிறது. இப்பொழுது இடைத்தேர்தலும் அதுதான் நடந்தது. பாராளுமன்றத்தில் மீண்டும் அதைத்தான் இவர்கள் நடத்த வேண்டும் என்று கருத மாட்டார்கள் என்று நம்புகிறார்கள் டெல்லியில் இருக்கக்கூடியவர்கள். சரிங்க. இப்போ ஒன்று சேர்ந்தால்தான் உண்டு வாழ்வு, இல்லை ரைட். என்றால் இப்போ வந்து தாழ்த்தான். தமிழகத்துல பிஜேபி அதிமுக கூட்டணியா இருக்காங்க. ஆனா வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று அமித்ஷாவை வந்து சந்திக்கல. அவர் ஒரு கூட்டணி கட்சி தலைவர் வந்து அமித்ஷா அவர்களை சந்திக்க சென்னை வராதது வந்து ஒரு பல்வேறு சந்தேகங்களை ஏற்படுத்துது. இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, எந்த அரசியல் கட்சி தலைவரையுமே அவர் சந்திக்கல. பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகளை மட்டும்தான் சந்திச்சார். அரசியல் அல்லாமல் கல்வியாளர்களை சந்தித்தார். பிறகு நம்முடைய தொழிலதிபர்களை சந்தித்தார். சமுதாயத்திலே உள்ள மதிக்கப்படுகின்ற சிலரை சந்தித்தார். ஒரு 28 நபர்களை சந்தித்தார். இல்ல ஒரு மரியாதை நிமித்தமாக எதிர்கட்சி சரி சந்திக்க இல்ல ஒரு மரியாதை நிமித்தமாக ஒரு கூட்டணி கட்சி தலைவர்கள் சந்திச்சிருக்கணும் அப்படிங்கிறது ஒரு நேரம் கொடுக்கணும் இல்லையா? ஒரு ம்ஹும். அமித்ஷா அவர்களுக்கு நேரம் இருக்க வேண்டும். அவர் கொடுத்த பின்னால் தான் இவர்கள் செல்ல முடியும். நாம் அந்த பழியை அவர் மீது சுமத்த முடியாது. அவருக்கு கால் வலி என்று வேறு செய்தி வந்திருக்கிறது. மூட்டு வலியினால் அவதிப்பட்டுக் கொண்டு சேலத்தில் இருக்கிறார் என்று சொல்லுகிறார். செய்திகள் வந்திருக்கு, நீங்களும் பார்த்திருப்பீங்க. அது மட்டுமல்ல, ஒரு அமித்ஷா அவர்களோ ஒரு மோடி அவர்களோ இங்க வந்தால் அவர்கள் நேரம் ஒதுக்கி தருவதற்கான வாய்ப்பு இருந்தால் மட்டுமே தான் பார்க்க முடியும். கடந்த இல்ல முறை இது மோடி அவர்கள் இங்கே வந்தார்கள். விமான நிலையத்திலே 2 பேரையுமே சந்தித்தார். பிறகு சந்திப்பதற்கு நேரம் கேட்டபோது நேரம் இல்லை, சந்திக்கவில்லை. இல்ல ஓபிஎஸ்ஸையும் சந்திக்கவில்லை, இல்ல இபிஎஸ்ஸையும் உங்களோட சந்திக்கவில்லை. தரப்புல நீங்க இப்படி சொல்றீங்க பதில். ஆனா நாளை மறுநாள் நடைபெற இருக்கக்கூடிய அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் வந்து முதல்ல 10ஆம் தேதி தான் நடக்க இருந்துச்சு. ஆனா அப்போ சேலத்துல இருந்து சென்னைக்கு வந்துட்டா அமித்ஷாவை சந்திக்க வேண்டியது வந்துடும் அப்படிங்கிறதாலேயே 13ஆம் தேதிக்கு அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தள்ளி வைக்கப்பட்டதா சொல்லப்படுது. அப்போ அதிமுக பாஜகவுக்குள்ள ஏதாவது சின்ன உரசல் மோதல் ஏதாவது இருக்கா அப்படிங்கிற மாதிரியும் கேட்கப்படுது. நீங்க எப்படி பாக்குறீங்க? அது பல்வேறு கோணங்கள், பல்வேறு பார்வைகள், ஒவ்வொருத்தருக்கும் அதுக்கான
அந்த அரசியல் விமர்சனத்துல எனக்கு பட்டதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல முடியும். அது மட்டுமல்ல, கடந்த 40-45-80 இருந்தே பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு பொறுப்பிலும் இருந்திருக்கிறேன். ஒரு காலத்துல சட்டமன்ற தேர்தலுக்கும் நிறுத்த வைத்திருக்கிறார்கள். எல்லாமே இருந்திருக்கிறோம். பிறகு நாம் ஒரு 30 ஆண்டுகளாக அரசியலை விட்டு விலகியாச்சு. அப்ப அரசியல் பார்வையாளராகத்தான் இருந்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில விருப்பு வெறுப்பு இல்லாமல் நடுநிலையில என்று கூட சொல்லக்கூடாது. ஏன்னா நல்லதையும் கெட்டதையும் நடுவுல என்ன, அது எப்படி, அதான் நடுநிலை கிடையாது. சரிநிலையிலே நாம் இருக்கிறோம். எது சரியோ அதை சொல்லுகிறோம். அது எந்த பக்கம் சரியா இருந்தாலும் கூட அந்த பக்கம் நான் போறேன், சரின்னு சொல்றேன். அதனால இப்ப நீங்க எடப்பாடி அவர்களை சொல்லும் போது கூட நான் என்ன சொன்னேன், நாம் அப்படி முடியாது, நேரம் அமித்ஷா கொடுக்க வேண்டும். எந்த அரசியல் தலைவர்களும் சந்திக்கவில்லை அப்படிங்கிறப்ப அவர் மேல இந்த விஷயத்தை நம்ம குற்றம் சொல்ல முடியாது என்று சொல்ல. ஆனால் ஊடகங்களை அதிகமாக குற்றம் எடப்பாடி அவர்களை சொல்வது கேள்விப்பட்டிருப்பீங்க. சரி, இப்போ காங்கிரஸ் வந்துங்க திமுகவுடைய கட்டுப்பாட்டுல இருக்கிற மாதிரி பாஜக வந்து அதிமுகவோட கட்டுப்பாட்டுல இருக்கணும் அப்படின்னு எடப்பாடி அவர்கள் விரும்புறாரா? இல்லைங்க, காங்கிரஸ் வந்து திமுகவோட கட்டுப்பாடுன்னு சொல்றதோட திமுகவோட கொத்தடிமைகளா இருக்கணும். அதுல ஒன்றும் சந்தேகமே தேவையில்லை. இல்லைன்னா அவங்க இங்க பூஜ்யம் தான், சுழியம். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி யாரையும் நீங்க கூட்டணியில இருங்க வெளியே போங்கன்னு சொன்னதே கிடையாது, அடிமையாக வைத்ததே கிடையாது. அப்படி அடிமையாக வைத்திருந்தால் சுதந்திரமாக 4 ஆண்டுகள் எடப்பாடி அவர்கள் ஆட்சி செய்வதற்கு தேவையான அத்தனை உதவிகளையும் செய்திருக்க மாட்டார்கள். பன்னீர்செல்வம் அவர்களையும் எடப்பாடி அவர்களையும் சேர்த்து வைப்பதற்காக நீங்க ஒன்று சேருங்கள், ஒரு தீய சக்தி வந்துவிடக் கூடாது, அதுதான் எம்ஜிஆருடைய ஆசை, அதுதான் ஜெயலலிதா அம்மையாருடைய ஆசை என்று சொல்லி இவர்களை ஒன்று சேர்த்து வைத்தவர்கள் அவர்களே வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார்கள். எனவே அடிமைகளா இருக்கக்கூடியவர்கள் ஒன்று சேர்த்து இவருக்கு என்ன கிடைக்க போகிறது? 5 சீட்டு தான் உங்களுக்கு என்று சொன்ன உடனே அமித்ஷா அமைதியாக போய்விட்டார். அன்றைக்கே அவர் வந்து இவர்கள் எல்லாம் சொல்வது போல இடி ஐடி எல்லாவற்றையும் விட்டு எடப்பாடியை வழிக்கு கொண்டு வந்திருக்கலாம் அல்லவா? ஏன் அதை செய்யல? அடிமையெல்லாம் வைக்கல, யாரும் எந்த கட்சியும் அடிமையா வைக்கல. அவர்கள் சுதந்திரமாக செயல்படுகிறார்கள் ஒருவருத்தரும். வெற்றி வாய்ப்பு எப்படி கிடைக்கும், வெற்றி எப்படி நாம் பெற முடியும் என்ற ஒரு அரசியல் கணக்கினை சாணக்கியத்தோடு சொல்லக்கூடிய அனுபவம் பெற்றவராக மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் இருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களுடைய ட்ராக் ரெக்கார்ட் அவர்கள் சாதித்து காட்டி இருக்கிறார்கள். எனவே அதை நீங்கள் நம்புகள். எவ்வளவு கருத்து வேறுபாடுகள் இருப்பதாக நம்முடைய ஊடகங்கள் சொன்னாலும் கூட பாரதிய ஜனதா கட்சியை காட்டிலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்திலே பெரிய கட்சி என்று இன்றைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதுதான் உண்மையும் கூட. நாம் அதை காட்டிலும் வேகமாக வளர வேண்டும் என்று ஆசைப்படுவது ஒரு கட்சியினுடைய தலைவருக்கான கடமை, ஒரு கட்சியினுடைய கடமை. அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. அதிமுகவை அவமானப்படுத்த வேண்டும், அவர்களை வெளியேற்ற வேண்டும் என்ற எண்ணம்லாம் கிடையாது. அவர்களாக வெளியே சென்றால் யாராக இருந்தாலும் சரி நாம் ஒன்றும் செய்ய முடியாது. யாரை கழுத்து வெளியேற்றது இதுவரைக்கும் பிஜேபி தன்னுடைய கூட்டணி கட்சிகளை வெளியே துரத்தவில்லை என்பதுதான் வரலாறு. இல்ல, பிஜேபி தரத்துலைங்க. ஏடிஎம்கே வந்து பிஜேபி இப்ப நாங்க தான் சீட்டு கொடுப்போம், நீங்க கேட்கற சீட்டெல்லாம் அப்படி கொடுக்க முடியாதுங்கிற மாதிரி செம்மலை ஒரு விதமா பேசியிருக்காரு. அப்படிங்கும்போது அதை எப்படி பார்க்கலாம்? செம்மலை வந்து ஒரு காலத்துல எம்ஜிஆர் அவர்கள் இருக்கின்ற காலத்திலேயே சுயேட்சையாக நின்று வெற்றி பெற்றது, சொந்த செல்வாக்குள்ள இல்லைன்னு நான் மறுக்கிறேன். அதெல்லாம் அந்த காலம்லாம் முடிஞ்சது. எதையாவது சொல்லிக் கொண்டு போகலாம். எடப்பாடி அவர்களை அதை அங்கீகரித்தாரா? இல்லையே. அவர் எதையாவது சொல்லிட்டு போவார். எடப்பாடி அவர்களை அழைத்து கண்டிக்க வேண்டும். அதுக்கு பதிலாக இங்கே பாஜகவில் தமிழக துணைத் தலைவர் நாராயணன் அவர்கள் அறிக்கை விட்டு விட்டார். அவ்வளவுதானே. தான் இது சரி போயிருந்து குதிரைக்கு கூடுறோம்னா யானைக்கு ஏறோம் போ. சரி, இப்ப தமிழகம் முழுவதும் வந்துங்க பாஜக ஆட்சி அமையணும், அமைத்தே தீருவோம் அப்படின்னு சொல்லி குஷ்பு பேசியிருக்காங்க. இது ஒரு அதீதமான ஒரு டோனா தெரியலையா உங்களுக்கு? இல்லைங்க, அந்த சிந்தனை இருக்கணும். ஒவ்வொரு பாரதிய ஜனதா கட்சியுடைய தொண்டனுக்கும் அது இருக்கணும். இன்றைக்கு இல்ல, இன்னொரு 10 ஆண்டு ஆகும். பாஜக தொடங்கி எத்தனை ஆண்டுகள் கழித்து வாஜ்பாய் பிரதமரான? பாஜக தொடங்கி வாஜ்பாய் போன பிறகு எத்தனை ஆண்டுகள் காத்திருந்து மோடி அவர்கள் பிரதமரானார்? எனவே நீங்க வந்து கர்நாடகத்திலே ஜனசங்க காலத்திலிருந்து பாஜக இருக்குது, ஜனசங்க காலத்துல இருந்து இருக்குது. ஏன்னா மகாராஷ்டிரா கர்நாடகா தான் இருக்கு. மராட்டா கர்நாடகாவில ஜனசங்கம் ரொம்ப உறுதியா இருக்குது. ஆனால் ஆட்சிக்கு வர முடியல, அந்த அளவுக்கு போறல. பிறகுதானே ஆட்சிக்கு வந்தார்கள். எடியூரப்பா அந்த பிறகுதானே ஆட்சிக்கு வந்தது. எனவே காத்திருப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சி தயாரா இருக்கிறது. காத்திருப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சியுடைய தொண்டர்கள் தயாரா இருக்க வேண்டும். ஆனால் இலக்கு என்பது மிக தூரமாக இருக்கிறது என்று நினைக்காமல் அண்மையிலே நாம் அதை சாதித்து காட்டுவோம் என்று வேகம் இருக்க வேண்டும் என்பதற்காக சொல்லக்கூடிய கருத்து. அது நிறைவேறினால் நாட்டு மக்களுக்கு நல்லது, இல்லை என்றால் அதை காத்திருந்து உடைத்து அதை பெறுவதற்கான முயற்சியை செய்ய வேண்டும்.
அதுதான் ஒரு கட்சியினுடைய இலக்காக இருக்க வேண்டும். அப்ப உங்களை பொறுத்தளவு இலக்கு ரொம்ப பக்கத்துல தான் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அப்படிதான் நினைக்கணும். பக்கத்துலதான் இருக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படணும், உழைக்கணும். சும்மா ஆசைப்பட்டா நடக்காது, உழைக்கணும். நீங்க லட்சாதிபதி யோகம், ஒரு ஜோசியக்காரன் ஆனந்த் கூப்பிட்டுட்டு நீங்க லட்சாதிபதி யோகம் இருக்கு அப்படின்னு கூட சொல்றான். நீங்க உடனே அப்படியே உட்கார்ந்துருந்தா லட்சாதிபதி ஆக முடியும்? குறைஞ்சபட்சம் இறங்கி போய், இப்ப லாட்ரி சீட் இல்லைன்னு வைங்க, ஒரு லாட்ரி சீட்டாவது வாங்கியிருக்கணும்ல, லட்சம் வரும்ல. அது கூட வாங்காம உட்கார்ந்தது எப்படி வரும்? அந்த மாதிரி பாஜக களத்தில் இறங்கி மக்கள் மத்தியிலே வேலை செய்தால் மட்டுமே தான் அண்மையிலே உடனடியாக வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மக்கள் மாற்றத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள், ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். மாற்றத்துக்காகவா? ஆமா, மக்கள் அனைத்து வகையிலும் ஆளுமைக்காக ஏங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இலவசங்கள் அவர்கள் கேட்கவில்லை. இப்ப பெண்கள் எல்லாம் பேசுறத பாத்தீங்கல்ல, ஓசி எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் இலவசமா ஒண்ணு நீ கொடுக்க தேவையில்லைன்னு சொல்றாங்க. எங்களுக்கு செய்ய வேண்டிய வேலை, கொடுக்க வேண்டிய வேலையை கொடு, நீ ஒண்ணுமே செய்ய வேண்டாம் அப்படிங்கிறாங்க. ஏன் இலவசங்கள் வேண்டாம் எங்களுக்கு? நீ ஒழுங்கான ஆட்சியை கொடு, ஊழலற்ற ஆட்சியை கொடுன்னு கேட்கிறாங்க மக்கள், பெண்கள் கேட்கிறாங்க. அதனால ஒரு இடம் இல்லை அவங்களுக்கு, மாற்றாக யாரையுமே கண்ணில் படல. அந்த முயற்சியை தான் அண்ணாமலை அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். எந்த அளவுக்கு அதில் அவர் வெற்றி பெறுவார், அவர் உடன் இருப்பவர்கள் எந்த அளவுக்கு அவரோடு துணை நின்று அதை சாதிக்க அவருக்கு துணையாக இருப்பார்கள் என்று காலம்தான் சொல்ல வேண்டும். எனவே கடந்த காலத்துல பாரதிய ஜனதா கட்சி நான் தான் பெரிய ஆள் என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்களா இன்றைக்கு புலம்புகிறார்களே? ஏன் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள்? அவர்களால் கட்சி வளர்க்க முடியவில்லை. என்னுடைய மகன் வந்து வளர்க்கிறான், என்னுடைய பேரன் வந்து செய்கிறான் என்று சொன்னால் நான் பெருமைப்பட வேண்டுமா, பொறாமைப்பட வேண்டுமா? எனவே நான் பெருமைப்பட வேண்டும். 37 வயதுக்குள்ளாக ஒரு தலைவராக அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த அளவிற்கு மக்கள் மத்தியில பாரதிய ஜனதா கட்சி கொடியினை அறிமுகப்படுத்துகிறார், அண்ணாமலை என்ற பெயரை அறிமுகப்படுத்திருக்கிறாருங்க. அதுக்கு மேல என்னங்க வேணும்? ஒரு தலைவர் என்றால் அண்ணாமலை கிராமங்கள்ல இருக்கு, பாராட்டணும். அது பாரதிய ஜனதா கட்சியில் இது வரைக்கும் எங்க இருந்திருக்கு? ஒண்ணு கிடையாது. வாஜ்பாய் கட்சி இருப்பாங்க, பிஜேபின்னு கூட சொல்ல மாட்டாங்க. நான் தான் எலெக்ஷன் நிற்கும் போது தாமரை சின்னத்தை கொண்டு போனா ஒண்ணு சுயேட்சான்னு கேட்பாங்க, இல்லைன்னா வாஜ்பாய் கட்சியான்னு கேட்பாங்க. பாரதிய ஜனதா கட்சின்னு அவங்களுக்கு தெரியாது. 87 நான் சொல்றேன். அந்த மாதிரி இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி தெரியும், தாமரை சின்னம் தெரியும், அண்ணாமலையை தெரியும், அமித்ஷாவை தெரியும், மோடியை தெரியும். அப்ப கண்டிப்பா 25 சீட் பிடிச்சிடுவீங்க. இலக்கு அடைவது லட்சியம், 10-15 நிச்சயம். இப்போ என்ன சதி செய்தாலும் வேலூர்ல தாமரை மலர்ந்தே தீரும் அப்படின்னு சொல்லி அமித்ஷா அவர்கள் ரொம்ப நம்பிக்கையா சொல்லியிருக்காரு. அப்போ மக்களவை தேர்தலில் வேலூர்ல பாஜகவுக்கு தான் உறுதியான வெற்றியா, இல்ல அது வெறும் கவர்ச்சி பேச்சா எடுத்துக்க முடியுமா? எப்படி சொல்லலாங்க? நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இன்றைக்கு தென் சென்னையில கால் வைத்தார், பிறகு வேலூரில் இப்பொழுது ஏன் அதை பொறுக்கி எடுத்திருக்கிறார்கள்? இதை குறிவைத்து விட்டார்கள். வேலூரிலே பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒதுக்கப்பட வேண்டும். எந்த கூட்டணியிலே தலைமை பாரதிய ஜனதா கட்சியாக இருந்தாலும் சரி, அல்லது ஏதேனும் ஒரு ஆனா ஈனா இருந்தாலும் சரி, யார் தலைமை தாங்கினாலும் கூட என்டிஏனுடைய தலைமை தென் சென்னையும் வேலூரையும் பாரதிய ஜனதா கட்சிக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியினை, குறிப்பை இன்னைக்கு அமித்ஷா சொல்லி இருக்கிறார். இப்படித்தான் நாம் அதை எடுத்துக்கணும். வெற்றி பெறுவாங்களான்னா எல்லாரும் சேர்ந்தாதான் வெற்றி பெற முடியும். எல்லாரும் சேர்ந்தாதான் வெற்றி பெறுவோம். அந்த அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சி தனியாக ஜெயலலிதா அம்மையார் இந்த காலத்திலேயே 3 தொகுதியில பாண்டிச்சேரி உள்பட வெற்றி பெற்றிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி தனியாக கூட்டணி அமைப்பு. ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சேர்ந்து ஒரு சீட்டு கூட வெற்றி பெறாத 2 தேர்தல்களை சந்தித்திருக்கிறது. அதனால நாம் வந்து அதிமுகவோடு சேர்ந்தா நாம வெற்றி கிடைச்சிடும், தனியா நின்னா வெற்றி பெறுவோம் அப்படிதான் கணக்கு போட முடியும். தனியா நின்னா வெற்றி பெறுவதற்கான அத்தனை முயற்சிகள் செய்யும். உங்களுடைய வலு என்ன இருக்கிறது என்று பார்த்தால்தான் கூட்டணி கட்சியும் உங்களுக்கு எத்தனை இடங்களை கொடுக்க வேண்டும் என்று நியாயமாக புரிந்து கொள்வார். அந்த வலுவை வளர்ப்பதற்காக நம்முடைய ஷா அவர்கள், அண்ணாமலை அவர்கள் போன்றவர்கள் உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய வலு என்ன என்று தெரிந்து விட்டால் நமக்கு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, அவர்கள் கொடுக்கின்ற இடத்திலும் இல்லை. நமக்கு உரியவை நமக்கு வந்து சேரும், அவ்வளவுதான். அதைத்தான் முயற்சி செய்கிறார். கண்டிப்பாங்க. உங்களோட பொன்னான நேரத்தை எங்களுக்காக பகிர்ந்துட்டு நல்ல கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துட்டீங்க. உங்களுடைய நல்ல எண்ணங்களும் நல்ல கனவுகளும் நாட்டுக்காக நிறைவேற வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம். இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க. உங்கள் அன்பும் ஆதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை. நன்றி.